அனைவருக்கும் வணக்கம். நம்ம விஜய் அவர்கள் முதலமைச்சராக வந்தது உடனே பெண்கள் பாதுகாப்பு 100% பூர்த்தி செய்திருவேன் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பேசியிருந்தார். அதுக்கப்புறம் சிங்கப்பெண் படைன்னு ஒன்று கையெழுத்து போட்டார். அது டேட்டை தள்ளி தள்ளி கடைசியாக லான்ச் பண்ணார். அதில் பேசும்போது தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசியிருந்தார். இவருடைய படங்களில் எப்படி தனி மனித ஒழுக்கத்தை பற்றி இளைஞர்களுக்கு பாடம் எடுத்திருக்காரு, எப்படி அறிவுறுத்திருக்காருன்னு நமக்கு தெரியும். பல விஷயங்கள் அது நம்ம அவர் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தனி மனித ஒழுக்கத்தை அந்த படத்தின் மூலமாக எப்படி பல கருத்துக்களை சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையிலே இவர் திரைப்படத்தில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவார். அந்த ஒரு பெண்ணை கடத்திட்டு போயிடுவாங்க. அதில் 3 நாளுக்குள்ளே கண்டுபிடிக்கும் போது அவங்க பாலியல் தொல்லை ஏற்பட்டு உயிரே இழந்துடும். அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அவங்களுக்கு கழுத்தை கட்டி பாலத்துக்கு தொங்க விடுவார். அந்த மாதிரி தான் கோயம்புத்தூரில் அந்த அம்மா சொல்லியிருப்பாங்க. திரைப்படத்தில் போய் நீங்கள் கட்டி தொங்க விடுவீங்கன்னு பார்த்தேன். இப்போ கடைசியில் பார்த்தா நீங்கள் ஆறுதல் கூட சொல்லவில்லை. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களாவது ஃபோன் மூலமோ இல்லை அவங்க அமைச்சர்கள் மூலமோ போயிட்டு ஆறுதல் சொல்லி இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, இனிமேல் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், ஏதோ ஒன்று ஆறுதல் சொல்லி உடனே கூட நின்று பாதுகாப்புக்கு இருப்பாங்க, தைரியத்தை சொல்லுவாங்க கூட. இவர் கடைசி தடவை இருக்கும்போதே ஆறுதல் சொல்கிறதுக்கே 3 நாள் ஆச்சு. எல்லா எதிர்கட்சிகளும் பேசி குறை சொல்லி இதுதான் மாற்றமா கேட்டால். அதாவது ஒரு மனிதாபிமானமே இல்லாமல் அடிபட்டிருக்கு, அதாவது பாதிக்கப்பட்டிருக்காங்க பாலியல் தொல்லையால் குழந்தை. அப்போ அந்த குடும்பத்துக்கு உடனே முதலமைச்சர் அவர் என்ன சொன்னார்? இப்போ அமைச்சராக இருக்கிற ராஜ்மோகன் அவர்கள், விஜய் அண்ணன் ஃபோனில் வரவர் கிடையாது, நேரில் வரவர். இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட வீட்டுக்காவது நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்காரா? இது வரைக்கும் விஜய் அவர்கள் கிடையாது. அப்போ முழு நேரம் மக்கள் பணின்ற எண்ணமே இல்லாமல் இவர் தான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி காலையில் 10 மணி டு 5 மணியோட ஒர்க்கை முடிச்சுக்கிறேன்றாரு. அப்புறம் எப்படி இவருக்கு இதன் மேலே கவனம் செலுத்த முடியும்? அப்போ சும்மா வெறுமனே ஒரு சிங்கப்பெண்ணுன்னு ஒன்று ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு பிஜிஎம்லாம் போட்டாச்சு, இவருடைய சினிமா பாட்டெல்லாம் போட்டாச்சு. அப்போ பார்த்துங்க, கூத்தடிக்கிறாங்க. சினிமா பாட்டை போட்டு கூத்தடிக்கிறாங்க. கூத்தடிக்கிற இடமா அது ரசிக்கிறாரு. ஏற்கனவே இருக்கிற அதே போலீஸை வச்சுக்கிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றினா எப்படிங்க அது பாதுகாப்பாகும்? அப்போ ஒரு ஏமாத்துறாரு. நம்ம லான்ச் பண்ணும்போதே சொன்னோம், சிங்கப்பெண்ணால் ஒன்றும் சாத்தியப்படுத்த முடியாது. ஏன்னா இவர் புதுசாக எதையும் செய்யலை. இவர் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு யூனிஃபார்மை மாற்றிருக்காரு, வண்டியில் ஸ்டிக்கரை புதுசாக ஒட்டியிருக்காரு. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது புதுசாக அம்மா பெட்ரோல் ஆரம்பித்து புதுசாக இனோவா கார் வாங்கி கொடுத்தாரு ரோந்து பணியில் இருக்கிறதுக்காக. இவங்க ஒன்றுமே செய்யாமல் எந்த ஒரு அதுக்கு ஒரு பிளானிங்கே எதுவும் செய்யலை. பிளானிங்கே இல்லாமல் வெறுமனே நான் ஸ்டாரு உச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறவன், நான் எது சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க, என் மேலே கண்மூடித்தனமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க, நான் மாறு வேஷத்தில் தொகுதியை சுற்றி பார்க்குற சொன்னாலும் நம்புவாங்க அப்படிங்கிற ஒரு மிதப்பில் என்ன பண்ணுறாரு, இருக்கிறவங்களாம் புதுசாக ஒன்று பண்ண சொல்லி ட்ரெஸ்ஸை யூனிஃபார்ம் மாற்றி விட்டார். இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, ஏற்கனவே ஒரே கலரில் போட்டுருந்தாங்க, யூனிஃபார்மை மாற்றி விட்டார். மாற்றி விட்டு 100க்கு ஃபோன் அடிங்க விட்டால் அவசர எண் 100 இவர் தான் அறிமுகப்படுத்துறான்னு சொல்லுவாங்க போல். 100க்கு ஃபோன் அடிங்க, நாங்கள் உடனே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி புரட்சிகரமான திட்டமாக இருக்கும்? ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறத நீங்கள் பேரை மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டி உங்களுடைய விளம்பரத்துக்காக லான்ச் பண்ண மாதிரி புதுசாக செயல் திட்டம் பண்ண மாதிரி உங்கள் சினிமா பட்டை போட்டு ஆரம்பித்து வச்சிங்க. இப்போ விளைவு என்னாச்சு? இப்போ இன்றைக்கி திருவள்ளூரில் 3 வயசு குழந்தைய புதரில் தூக்கி வீசிட்டாங்க பாலியல் தொல்லை பண்ணி. இப்போ யார் அதுக்கு பொறுப்பு? அந்த சிங்கப்பெண் பொறுப்பு இருக்குமா, இல்லை முதல்வர் விஜய் பொறுப்பு இருப்பாரா? இல்லை, ஒரு அடிப்படையில் அதாவது செயல்முறையில் பல டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வெற்று விளம்பரத்தை கொடுத்து நாங்கள் சிங்கப்பெண் ஆரம்பிச்சு சினிமா பாட்டை போட்டு அந்த சினிமா பாணியிலேயே செயல்படுத்திங்கன்னா அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதை தான் நாங்கள் சொல்ல வரோம். இதில் உடனே விஜய் ஆதரவாளர் தனி மனித ஒழுக்கம் எல்லாம் நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுனீங்களா எங்கேயாவது தேர்தலில்? இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் வெறும் மன்னிப்பு மட்டும் தானே கேட்டீங்க. உங்கள் போலீஸ் என்ன பண்ணுதுன்னு வாய்க்கீழே விஜய் அவர்கள் கேட்டாரா இல்லையா? இப்போ விஜய் போலீஸ் என்ன பண்ணுது? ஏன் என்ன பண்ணுதுன்னா, இவர் மேலே விமர்சனம் பண்ணுற மற்றவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணுது, மற்றவங்களை நைட்டாக போய் தூக்குது. அதுக்கப்புறம் இவருக்கு வேலை எங்கே இருக்குன்னா, மற்ற கட்சிக்காரங்களை போட்டு இழுக்கிற வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ மற்ற கட்சிக்காரங்களை இழுக்கிற வேலையில் செய்யறதுக்கு டைம் இருக்குது, மற்றவங்க மேலே வழக்கு பதிவு பண்ண டைம் இருக்குது. இப்போ என்ன இவருக்கு எதிராக அவ்வளோ மோசமான கருத்துக்களை பரப்பிட்டான்னு இவர் வழக்கு பதிவு பண்ணுறாரு? இது வரைக்கும் யாராவது இவர் மேலே அது பண்ணவும் முடியாது. ஏன்னா விஜய்ங்கிறவர் 9 கிரகமும் உச்சம் பெற்றவர். அவருக்கு எதிராக ஏதாவது பேச முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். எதுவுமே பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒருவர் மேலே எதுவுமே பேச முடியாத சூழலில் இவர் ஆட்சிக்கு 30 நாள் கூட இப்போ தான் 30 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே இத்தனை பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணிட்டார் இவருக்கு எதிராக. அப்படின்னா 5 வருஷத்தில் இவர் இருந்தாருன்னா 5 வருஷம் முடியறதுல எத்தனை பேர் மேலே இவர் வழக்கு பதிவு பண்ணுவார்? எத்தனை யூடியூப் சேனலை முடக்கிட்டாரு? 30 நாளே ஆகலைங்க. இதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சர்வாதிகாரம்!
கேட்டால் முதல் முறை ஆட்சிக்கு வந்துருக்காரு, காலம் அவகாசம் கொடுங்க, டைம் கொடுங்க. ஆனால் மக்கள் பாதுகாப்புக்கு நேற்று ஒருத்தர் சொன்னார், கரண்ட் கட்டான எதுக்கு கேட்குறீங்க, கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்களான்னு. இப்போ இந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கேன் பாலியல் தொல்லையால், இதுக்கு யார் 3 வயசு குழந்தைங்க, இதுவும் கேட்கக்கூடாதா? மாஸ்டர் மகேந்திரன் கேட்கக்கூடாதா? நம்ம அதாவது ஒரு சினிமா போதையில் மயக்கத்தில் இருந்து தெளிகிற வரைக்கும் இந்த மக்கள் தெளிஞ்சு விஜய் அண்ணா எப்போ கேள்வி கேட்குறாங்களோ அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அது வரைக்கும் வந்து இது இப்படி தான் வந்து தறிக்கெட்டு தான் போகும். நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்கிற சூழல் தான் தேவைப்படுது. எப்படி வந்து கரண்ட்டு வந்து நமக்கு தேவையான கரண்ட்டை நம்மளே சோலார் வச்சு பயன்படுத்திக்கணும்னு மகேந்திரன் சொன்னாரோ, பாதுகாப்பையும் அந்தந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே தான் உண்டு. இந்த போல் மிருகங்கள்கிட்ட இருந்து பாதுகாக்க விஜய் அண்ணா வந்து திரைப்பட முறையோ மாஸ்டர் படம் முறையோ வந்து பாஞ்சு வரமாட்டார் அப்படிங்கிறத இனிமேலாவது புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மக்கள் வந்து பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்யணுமோ அதை வந்து விழிப்போடு இருந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும். எதுவும் கழட்ட போகிறதில்ல, எந்த ஆணையும் பிடுங்க போகிறதில்ல. வெறும் அதுதான் சொல்கிறது, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா எப்படி ஆட்டோ ஓடுன்ற மாதிரி வெறும் யூனிஃபார்மை மாற்றினா எப்படிங்க அது புது திட்டமாக இருக்கும். இது நாங்கள் படித்து அப்போவே சொன்னோம், கேட்டோம். உடனே எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் குறை சொல்லுங்கள். என்ன நடந்தது புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு நடந்ததுன்னா சொல்லுங்கள், நாங்கள் ஏற்று அதை சொல்கிறோம். புதுசாக விஜய் அண்ணன் வந்து இதை பண்ணியிருக்காரு. ஏங்க மக்களை பற்றி சிந்திச்சா தானேங்க பண்ண முடியும். முழு நேரம் ஓய்வில் இருக்கிறவர் எப்படிங்க செய்ய முடியும்? அடிப்படையை புரிஞ்சுங்க. சினிமா கிடையாதுங்க. சினிமாவில் ஒரு டைரக்டர் எழுதி கொடுப்பாருங்க, இந்த நேரத்தில் இந்த சீன் பண்ணணும்னா அது நடக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி சீனுக்கு ஏற்ற மாதிரி கதையை வளைச்சி பாருங்கள் டைரக்டரு. இது வாழ்க்கைங்க. வாழ்க்கையில் அது மாதிரி தானாலாம் எதுவும் நடக்காதுங்க. இறங்கி வேலை செஞ்சு தாங்க நடக்கும். தயவுசெய்து அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த வீட்டுக்கு நேராக போவாரா விஜய் என்ன? இல்லை ஆறுதல் சொல்லுவாரா? பாதுகாப்பு கொடுப்பாரா? என்ன செய்வார்? இல்லை 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? என்ன செய்வார்? விஜய் ஆதரவாளர் நீங்கள் பதில் சொல்லுங்கள், என்ன செய்வார்? மக்கள் நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். விஜய் அண்ணனை நம்பி இனிமேல் எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும். விஜய் அண்ணன் வாய் திறக்கவும் போகிறதில்ல. நமக்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி என்ன மக்கள் கேட்குறாங்க அதையும் சொல்ல போகிறதில்ல. அவர் வந்து கோயிலாக போகிறதுன்னு முடிவு செய்துட்டார். 12ஆம் தேதி மேட்டூர் அணையும் திறந்து வைக்கல. மேகதாதுக்கு பிரதமர்கிட்ட அதை பற்றி எதுவும் பேசலை. ஸோ இது மாதிரி தொடர்ந்து வந்து மக்களுக்கான என்ன செய்யணுமோ அதை விட்டுட்டு அவர் வந்து அந்த 108லேருந்து 118 எப்படி ஆகிறது, மொத்த கட்சி நம்ம கட்சியில் இருந்தார். நேற்று 20,000 பேர் முன்னிலையில் கட்சியில் சேர்ந்தாலும் அதிமுக கட்சி எப்படி உடைக்கிறது, மற்ற கட்சி கூட்டணி எப்படி அழிக்கிறது, இந்த வேலையில் தான் அவர் கவனம் செலுத்துகிறார் ஒழிய மக்கள் பிரச்சனையில் அவர் கவனம் செலுத்துகிற மாதிரி தெரியலை. இனிமேலாவது விஜய் அண்ணனுடைய லவ்வர்ஸ் ஆதரவாளர்கள் தயவுசெய்து விஜய் அண்ணன் கேள்வி கேளுங்க. மக்கள் பிரச்சனையில் அவர் கவனம் செலுத்த சொல்லுங்கள். மக்களை பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கள். மக்கள் பாதுகாப்பு உறுதி செய்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து கோரிக்கை வைங்க. விஜய் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் வச்சாதான் அவர் காதுக்கு போகிறதுக்கு அப்பயாவது வாய்ப்பு இருக்குது. இப்போ நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் வந்து காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறேன்னே சொல்லிட்டு கடந்து போயிடுவீங்க. விஜய் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் தயவுசெய்து கேட்குறோம், கோரிக்கை வைங்க. நன்றி, வணக்கம்.